பிக் பாஸ் லைவ்ல பணப்பொட்டி டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல யார் யார் எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க, என்ன டாஸ்க் அப்படின்றதையும் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அன்சீன் ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் பார்த்துடலாம். அடுத்து திவாகரை வச்சு ஒரு பிராங்குக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க வியானா. அதுல நல்லா நல்லா பண்றீங்க, சிறப்பா பண்றீங்க வியானா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்னொரு பக்கம் வினோத் வந்து பார்வதியை பற்றி திவாகர் தான் பார்வதியை பற்றி வினோத் கிட்ட பேசினார். அப்போ சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அவருடைய ரீப்ளே என்னவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் திவாகர் மற்றும் திவ்யாக்குள்ள நடக்கிற விஷயம் இருக்குது, போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணாமல் விட்டேன், அதை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பணப்பட்டியோட அடுத்த கட்ட டாஸ்க்கு இப்போ அதான் ஒரு இது கொடுத்துருவாங்க. என்ன ரெயின் கோட்டு மாதிரி ஒரு கோட்டை கொடுத்துருவாங்க. கோட்டு ஃபுல்லாக வந்து பசையை பூசிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே பணத்தை 3 லட்ச ரூபா மதிப்புள்ள பணத்தை அங்கே பரப்பி வச்சுருப்பாங்க. அதில் போய் உருண்டு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்கிற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அதுதான் டாஸ்க். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ், இந்த 6 ஃபைனலிஸ்ட்ல இருந்து 4 பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், மற்றவங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லிட்டார். அதுக்கு ஒரு பெரிய டிபேட் மாதிரி போவோன்ற மாதிரி போச்சு. அரோராவா விக்ரமா அப்படின்ற மாதிரி சில வாக்குவாதெல்லாம் போய் ஃபைனலாக ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க ஓட்டிங்கில், மெஜாரிட்டி ஓட்டிங்கில். அதில் அரோரா மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேர் வெளியேற்றப்பட்டனர். அந்த ரவுண்டில் 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாருன்னா, ஒரு பக்கம் விக்ரமை, இன்னொரு பக்கம் திவ்யா. இதில் விக்ரமை சேர்த்ததுக்கான காரணம், ஸோ கொஞ்சம் நல்லா பல்காக இருக்கார் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்களாம், ரோலிங் பண்ணும்போது நிறைய காசை ஒட்டிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அவரை செலக்ட் பண்ணாங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் நடக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டோட முடிவில் திவ்யா மற்றும் விக்ரம் பண்ணதில், ஸோ ஆனால் திவ்யா செமையாக ரோலிங்லேயே திவ்யா பண்ணது தான் ஹைலைட்டு. விக்ரம் அது கரெக்டாக இல்லை, திவ்யா கரெக்டாக தலை முதற்கொண்டு தலையில் ரோல் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க ரோல் பண்ணதே பயங்கரமாக ரோல் பண்ணி மேக்சிமம் காசை திவ்யா வந்து அழகாக ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ அதில் திவ்யா கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு மட்டுமே 40,500 ரூபா. எவ்வளோ? 40,500 ரூபாய் திவ்யாவது. இன்னொரு பக்கம் விக்ரம், நான் எது எடுத்தாலும் கரெக்டாக கணக்குப்படி தான் எடுப்பேன், அது எக்ஸாக்ட் நம்பராக தான் எடுப்பேன்ற மாதிரி 25,000 ரூபா ஒரு பக்கம் எடுத்திருந்தார் விக்ரம் அவர்கள். ஓகே, இவங்க 2 பேர். அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் மற்றும் சபரிநாதன் இவங்க 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெமோ பார்த்தாச்சுல எப்படி சுற்றணும் எப்படி பண்ணணுன்றதுல, அதில் கானா வினோத்தும் மாஸ் பண்ணாருன்னு வச்சுங்களேன். அந்த ரோலிங்லேயே கானா வினோத் பக்காவாக பண்ணியாச்சு. அந்த ரவுண்டோட முடிவில் கானா வினோத் 38,600 ரூபாய், 38,600. நேற்றுலேருந்து ஒரு 2 பேர் ஒரு கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மராக இருந்திருக்காங்க. அது யாருன்னா, திவ்யா நேற்று வச்ச எல்லா டாஸ்க்லையும் கானா வினோத்தும் ஒரு பால் போட்டார், திவ்யா ஒரு பால் போட்டாங்க. கானா வினோத்து 50,000 எடுத்தார், திவ்யா 40,000 எடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு கானா வினோத் 38,600 ரூபா, திவ்யா அவர்கள் 40,500 ரூபா. பார்த்தீங்களா இல்லையா, கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மராக கானா வினோத் மற்றும் திவ்யா அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதை இந்த டாஸ்கில் பார்க்க முடியும். ஒன்றுத்துல கூட ஃபெயில் ஆகலை, எல்லாத்துலையும் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றாங்க அப்படின்றதுல சூப்பர் கலக்கிட்டாங்க. அடுத்து சபரி 30,800 ரூபா. எவ்வளோ? 30,800 ரூபா. இதுதான். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, 4 பேர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 1,35,000 சம்திங் வந்துருச்சு. அவ்வளோதான், டாஸ்க் ஓவர்னு நினச்சா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கம் அரோரா மற்றும் சாண்ட்ரா ரெடி ஆகுங்க போகலாம் டாஸ்க்குன்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போ உடனே சபரி சொல்கிறான், ஆஹா பிக் பாஸ் சரியா பிளான் போட்டிருக்கீங்களா பிக் பாஸ், வேற லெவல் பிளானிங் தான், சூப்பர். ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டார் பிக் பாஸ், இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் உருவாகும், ஏதாவது நடக்கும்ன்றதான் பிக் பாஸ் அதை பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம அவ்வளோ சுமூகமாக ஈஸியாக முடிச்சுட்டோம், அந்த அளவுக்கு பெரிய கிளாஷ்லாம் நடக்கல, சுமூகமாக முடிச்சுட்டு காசு மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இங்கே போகிறதுல ஃபோக்கஸ் இல்லையே தாண்டி போகிறவங்க காசை எடுக்கணுன்றது தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சுருந்தாங்க. அது ஒன்றுமே நடக்கல. அதுக்கு அடுத்தது இந்த 2 பேர் போனதில் அதில் அரோரா நல்லா தான் ரொட்டேட் பண்ணாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னமா, ஃபஸ்ட்டு இந்த 4 பேர் ரொட்டேட் பண்ணதால் மேக்சிமம் அந்த எங்கெங்கெல்லாம் இது இருக்குமோ பண்ணியாச்சு. இவங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் கம்மும் கரெக்டாக போகல, கம்மு கரெக்டாக ஒட்டுறதாடி சீக்கிரம் போங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சா. இதில் அரோரா கலெக்ட் பண்ண காசு வந்து 26,400 ரூபா. எவ்வளோ? 26,400 ரூபா. அண்டு சாண்ட்ரா கலெக்ட் பண்ணது வந்து 29,900 ரூபாய். இதில் சாண்ட்ராக்கும் கம்மு சரியாக ஒட்டல, அது ஒட்டவே இல்லை பணம், அதை ஒழுங்காக ஒட்டியிருக்கணும் போல. கிட்டத்தட்ட இந்த ரவுண்டோட முடிவில் ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே சேர்ந்து 1,84,200 ரூபா சேர்த்துருக்காங்க. அதில் திவ்யா முதலிடம், 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வினோத்,
3வது இடத்துல சபரி, 4வது இடத்துல அரோரா, 5வது இடத்துல விக்ரமே, 6வது இடத்துல தான் சாண்ட்ரா அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க தகவல். ஓவரால் பணப்புட்டியோட அமௌண்ட் எவ்வளோனா 5,19,200 ரூபாய், கிட்டத்தட்ட 5,20,000 கிட்ட வந்துருச்சு. நியர்லி 5,20,000. அது யார் எடுக்க போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல ஏதோ சபரி 7 லட்ச ரூபா எடுத்துட்டாரு, இப்படி எடுத்துட்டாரு, அப்படி எடுத்துட்டாருன்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எதுவுமே எடுக்கல. எடுத்திருந்தா அப்டேட் வந்திருக்கும். சபரி பணப்புட்டி மேல யாருமே கை வைக்கல. இன்னும் அமௌண்ட்டே ஏறல, அதுங்காட்டி எப்படி கை வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட். அடுத்ததாக இது ஒரு பக்கமா, இந்த டாஸ்கோட இடைவெளியில ஒரு விஷயம் நடந்தது. என்ன பண்றாங்கன்னா, திவாகர் உட்காந்து இந்த பனி மேட்டரை பார்த்துட்டு இருந்தாரா. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்நேரம் என் தங்கச்சி இருந்திருந்தா பயங்கரமா டாஸ்க் பண்ணியிருப்பா, செம்மையா கலெக்ட் பண்ணியிருப்பா, வேற மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். யார் அவங்க தங்கச்சி? பார்வக்காவை தான் சொல்றாரு. பார்வக்கார் தான் பயங்கரமா பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அருமையா சொல்றீங்க திவாகர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதை பத்தி நம்ம எதுக்கு பேசிட்டு நம்ம அதை கடந்துருவோம். அப்புறம் திவாகர் சொல்றாரு, கடைசி நேரத்தில் இவ போய் இப்படி பண்ணிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணோன்ற மாதிரி சொன்னபோது வினோத் வந்து சொல்றாரு, இல்லை தினமும் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தான், உன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தான், என் அண்ணன் வருவார், என்ன திவாகரை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, கடைசியில் இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுறது, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி அங்கே சொல்கிறார். அப்புறம் ஓகே ஃப்ரீயாக விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னும் போது, நீ வெளியே இருந்து வரும்போது ஃபோன் பேசிட்டு தானே வந்திருப்பேன், பேசாமையா வந்திருப்பேன் அப்படின்னும் போது, இல்லை ஃபோன்லாம் பண்ணவே இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறார் திவாகர். அதை தாண்டி நான் வந்தவொடனே எனக்கு அங்கேருந்து எமோஷனல் தான், இங்கே வந்து நான் சபரிக்கிட்ட கூட எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறார். இது ஒரு பக்கம் நடக்குதாங்க. அடுத்ததாக இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம், வியானாக்கு வந்து இந்த பிராங்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மிட் வீக் எவிக்ஷன்ற பிராங்க்கு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏமா கேட்குறவங்க ஏன்னா போயினார் தான் என்ன வேணாலும் சொல்லுவியாமா அப்படின்றதான் நமக்கு இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, நாளே ஃபெயில்டு, சபரியில் பா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, திவாகர் கிட்ட வந்து அந்த மிட் வீக் எவிக்ஷன் பிராங்கையும் சொல்லிட்டு ஒரு பிளானை போகிறாங்க. இப்போது இந்த போன வாரம் 2 பேர் ரெட் கார்டுன ஒருத்தர் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க, 3 பேர் போயாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம்ல, நம்மளிருந்து யாராவது ஒருத்தர் வந்து ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபினாலே போகிறதுக்கு 2 பேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன நடக்கும்னா, இப்போது வியானா இருக்காங்க, பிரவீன்ராஜ் இருக்காங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலானு, பிரவீன் காந்தி, பிரவீன் மற்றும் வியானா 4 பேர் வீட்டுக்குள்ளே இருக்குமா. இந்த 4 பேருமே மக்கள் மத்தியில் ஓட்டிங் போல் வைப்பாங்க. ஓட்டிங் போலில் வந்து யார் மெஜாரிட்டியாக வராங்களோ அவங்க அடுத்த வாரம் ஃபினாலே வீக்குக்கு போயிட்டு அவங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக மாறிடுவாங்கன்ற மாதிரி திவாகரை ஏமாத்துறாங்க. திவாகர் வர பொறுமையாக பேசுப்பா, பொறுமையாக பேசு, காதலை விழுந்துற போகுது. யாருக்கு? சபரிக்கு. ஏமா அந்த பொண்ணே உங்களை ஏமாற்றி உங்களுக்காக ஓட்டு கேட்கறதுக்கு கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கு. இப்போ என்னன்னா, திவாகரை போய் கேமரா முன்னாடி நடிப்பு அரக்கன் பேசுகிற மக்களே எனக்கு ஒழுங்காக ஓட்டு போட்டு விடுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு தான் அவர் பிளான் பண்ண வச்சுருந்தாங்க. அது எக்ஸிக்யூட் ஆன மாதிரி தெரில, ஆனால் அப்படி டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யா தான் எனக்கு வேணும், திவ்யா பார்க்கறதுக்கு ஓம்லியாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு ரூட்டு போட ட்ரை பண்ணுறாரு. திவ்யா வந்து நான் வெளிநாட்டு மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணி பண்ணுறாங்க. 10 நாளில் சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ள தான்றாங்க. என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவும் மாறாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.